அனுபவி சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சுங்க. அன்னைக்கு ஆடி வெள்ளி, ஆடி கிருத்திகை ப்ளஸ் என்னுடைய பிறந்தநாள். டே ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லாவே இருந்தது. உன்னோட பிறந்தநாளுக்கு என்ன பரிசு அப்படின்னா, கண்டிப்பாக என்னோட முருகரை பார்க்கணுன்னு தான் நான் சொல்வேன். மருதமலை இல்லாட்டி அனுபவி சுப்பிரமணிய கோயில் போகலான்னு இருந்தோம். நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே அனுபவி இருக்கனால கிளம்பிட்டோங்க. காலையில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. அடுத்து ஈவினிங் சாயந்தரம் சப்த கன்னிமார் பூஜை. அன்றைக்கி ஆடி வெள்ளி இல்லைங்களா, அதுக்காக அது கிளம்பணும். ஒரு 20-25 பேத்துக்கு ஆக்கிற மாதிரி சுண்டல் காலையிலேயே ஊற போட்டு போயிருந்தேன். வீட்டுக்கு வந்தோடனே ஒரு 3 மணி 4 மணி போல் வேக வச்சு எடுத்து தாளித்து ரெடி பண்ணி வச்சுட்டேங்க, வெங்காயம் போடாமல். அடுத்து பூஜை ரூமில் சாமிக்கு எடுத்து வச்சுட்டு இப்போ தூக்கு பூசையிலையும் பிரசாதத்தை எல்லாம் போட்டு வச்சுட்டு அடுத்து நானும் ரெடி ஆகிட்டேங்க. ஒரு 5:30 போல் கோயிலில் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. 6 மணிக்கெலாம் அபிஷேகம் தொடங்கிடுவாங்க. எல்லா விதமான அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பார்த்துட்டு அலங்காரம் பார்த்துட்டு கொண்டு போன பிரசாதத்தை சாமிக்கு படைச்சிட்டு அங்கே வர்றவங்க எல்லாருக்கும் கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. உண்மையிலேயே பிறந்தநாள் இந்த தடவை ரொம்ப நிறைவாகவே இருந்துச்சு. ஒரு 5 வருஷமாக பிறந்தநாள் கொண்டாடவே இல்லை. இந்த வருஷம் வந்து கொண்டாடலை, ஆனால் தான் சாமி கும்பிட்டது ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. கோயிலில் மஞ்சள் குங்குமம் கொடுத்தாங்க. எனக்கு பச்சை வளையல் கிடச்சிருந்துச்சு. எங்கள் ஏரியா அக்காங்க எல்லாருமே கொடுத்த மஞ்சள் கயிறை கட்டிட்டு வளையல் போட்டுக்கிட்டாங்க. நானும் அதே மாதிரி தான் பண்ணேன். இவங்ககிட்ட சொல்லி நான் வீடியோ போடுறேன்னு ரொம்ப கேட்டு சந்தோஷப்பட்டாங்க. நன்றி.